வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஸோ நம்ம மார்னிங் 4 ஸ்டாக் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். பஜாஜ் ஃபினான்ஸ், ஆல்கம், சீமென்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். இதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நாங்களும் மெயினாக இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் தான். ஸோ மற்ற ஸ்டாக்கோட அனலைசிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நாங்கள் செபி ரிஜிஸ்டர்டு பீப்புள் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் பண்ணுறோம். நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரியல் ட்ரேட் எடுக்கணும்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டிசிஷன் வேணுமாலும் எடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பஜாஜ் ஃபினான்ஸோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதோட ட்ரெண்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இது ஒரு பெரிய மூமெண்ட்டே கிடையாது. இன்றைக்கி 24. ஸோ 24ல் கீழே பாருங்கள், ஒரு 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 வால்யூமே நமக்கு இந்த ஸ்டாக்கில் கிடையாது. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாத இது 6,000 ருபீஸ் இருக்கிறதுனால வால்யூம் நல்லா ஜென்ரேட் ஆனால் மட்டும்தான் இந்த ஸ்டாக் ஒரு நல்ல மூமெண்ட்டில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே இருந்திருக்கு, அதுக்கப்புறம் அப்படியே சைட்வேஸ்லேயே போயிருக்கு. அப்புறம் இங்கே ஒரு பிரேக் அவுட் எடுத்துருக்குது. பட் கீழே பாருங்கள் வால்யூமே இல்லை. ஸோ வால்யூம் இல்லாதனால இந்த ஸ்டாக் ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்கல. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ஆல்கம். ஸோ ஆல்கம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் நல்ல வால்யூம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸு. ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளோட இதான் நம்ம கொடுத்துருந்தது. இதில் பார்த்திங்கன்னா இதான் மொதல் கேண்டில். ஃபஸ்ட்டு கேண்டிலே டார்கெட் 1 நமக்கு அடிச்சிருச்சு. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை நம்ம கண்டிருக்கவே மாட்டோம். இது ஒரு கேப் அப் மாதிரி, நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு கேப் அப்னு சொல்ல முடியாது. பட் ஒரே கேண்டிலே நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் வரைக்கும் ரீச் பண்ணிடுச்சுன்னா நம்ம ட்ரேட் என்ட்ராகவே முடியாது. ஸோ அதனால் இதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது சீமென்ஸு. ஸோ சீமென்ஸ் ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கிறதுனால இது ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருந்திருக்காது இதுலேயும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பெரிய வால்யூமே கிடையாது இன்றைக்கி ஐடி ஸ்டாக் அதுவும் இந்த சீமென்ஸ் ஒரு வால்யூம் இல்லை. கீழே பாருங்கள், கீழே பார்த்திங்கனாவே உங்களுக்கே தெரியும், சுத்தமாக வால்யூமே கிடையாது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்றைக்கி எங்கே ஆரம்பிச்சது, இந்த கேண்டில் ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எங்கே ஆரம்பிச்சிருக்கு, இங்கே ஆரம்பித்தது. அப்படியே பார்த்திங்கன்னா கீழே அப்படி வந்துட்டு ஒன்றும் வால்யூம் பெருசாக இல்லாதனால பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ஏதாவது பண்ணியிருக்கான் அப்படின்னா செக் பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு ஒரு பாதி டார்கெட் வந்திருக்கு. பட் வால்யூம் இல்லாததுனால நம்ம இந்த ட்ரேடு கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். நான் உங்கள்கிட்ட நேற்றே சொல்லியிருந்தேன், டாட்டா ஸ்டீல் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்டீலோட இண்டெக்ஸ் வாட்ச் பண்ணுங்கள், அதெல்லாம் வாட்ச் பண்ணி நல்ல வால்யூம் இருந்தால் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இது இன்றைக்கி ஒரு அருமையான வால்யூம் இருக்குது. கீழே பாருங்கள், பார்க்கும்போதே நமக்கு ஒரு நல்ல வால்யூம் இருக்குது. ஸோ இதில் நமக்கு எங்கே நம்மளோட மொதல் கேண்டில் இந்த ரெட் கேண்டில், இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில். நமக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ட்ரேடு. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில். இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட ரெட் லைனை கிராஸ் பண்ணிடுச்சு. 700 கிராஸ் பண்ணிடுச்சு. கிராஸ் பண்ண உடனே அடுத்த கேண்டில் இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ, அதை தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் எல்லோ கலரில். ஸோ ஆரஞ்சு எல்லோ கலர் இருக்குது பார்த்திங்களா, இதில் இந்த கேண்டிலில் சாரி, இந்த கேண்டில் கிடையாது, இதுக்கு மொதல் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் இல்லை, இந்த கேண்டிலில் நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரி ஆகிருப்பீங்க. 698 என்ட்ரி ஆகிருப்பீங்க. என்ட்ரி ஆகிருந்தீங்கன்னா அழகாக பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 8 பாயிண்ட்ஸ் டார்கெட் சொல்லியிருந்தோம். ஸோ 8 பாயிண்ட்ஸ்னால் நீங்கள் வெறும் 4 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தாவே போதும். ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருந்திருக்குன்னா ஒரு 702 தான் இருந்திருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இருந்திருக்கும். ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கன்னா அழகாக 2 டார்கெட் அடிச்சிருக்குது. ஸோ 2 டார்கெட் 698 என்ட்ரு ஆகி 680 போய் புக் பண்ணியிருக்கலாம். நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ப்ராஃபிட் இன்றைக்கி நல்லா கொடுத்துருக்கும். ஸோ நம்ம ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு டார்கெட்டை நம்ம டிபெண்ட் பண்ணுறதுனால நம்ம 690 வச்சுக்கலாம். ஸோ 690 வச்சுக்கிட்டு நம்மளோட ஜீரோ த ப்ரோக்கரேஜில் போய் ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டரில் போய் போடுங்க. போட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் எவ்வளோன்னா, நான் 698க்கு நம்ம செல் பண்ணோம். ஸோ 680க்கு இதான் 2வது டார்கெட்டு. எத்தனை குவான்டிட்டி, 50,000 ரூபாய்க்கு நம்ம 362 குவான்டிட்டி நம்மளால் எடுக்க முடியும். ஸோ 362 குவான்டிட்டி நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருந்திருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,300 நீங்கள் 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும் எந்த ஒரு, அதாவது ரொம்ப சேஃபாக உங்களுக்கு 6,377 ருபீஸ் ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் நம்ம என்றைக்குமே ஃபஸ்ட்டு டார்கெட்டை டிபெண்ட் பண்ணுறதுனால நீங்கள் செகண்ட் டார்கெட் கூட டார்கெட் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு டார்கெட்டே நீங்கள் வைங்க. ஃபஸ்ட்டு டார்கெட்டே வச்சாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2757.76. இதெல்லாம் ப்ரோக்கரேஜ் போக வந்திருக்கு நமக்கு ஒரு பெனிஃபிட்.
ஸோ இப்போ வந்து நான் எக்ஸல் ஷீட்டில் போய் செக் பண்ணிடுறேன். நம்மளோட எக்ஸல் ஷீட்டில் எடுத்து நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அப்டேட் பண்ணி இங்கே பாருங்கள். ஸோ ஆல்ரெடி 362 குவான்டிட்டி ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து எடுக்க முடியும். ரூ. 50,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ ரூ. 50,000 நான் லாஸ் ஆனாலும் சரி. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், February 22 வந்து நான் லாஸ் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அடுத்த நாள் வந்து நான் ரூ. 50,000 தான் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுருப்பேன். ஸோ இந்த ரூ. 50,000 நான் கான்ஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வச்சதுனால எனக்கு இந்த டோட்டலாக வந்து இந்த 6 டேஸில் வந்து நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்குன்னா 11,343 கிட்டத்தட்ட 22% வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ 22%ங்கிறது பெரிய விஷயங்க. 6 டேஸில் 22% வந்து பெரிய விஷயம். இது அடுத்த வாரம் வந்து 11%க்கு மாறலாம், இல்லை 30% மாறலாம். பார்க்கலாம் நம்மளோட ட்ரேட் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபர்தராக அனலைஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ பெரிய அப்டேட் கிடையாது. ஸோ இந்த 4 ஸ்டாக்கில் நமக்கு நம்ம சொன்ன மாதிரி ஜேஎஸ்டபிள்யூ மட்டும் ட்ரேட் பண்ணியிருந்தா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு 2757 கிடச்சிருக்கும். செகண்ட் டார்கெட்டுக்கு 6000க்கு மேலே நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ பார்க்கலாம், நம்ம முடிஞ்சால் வந்து செகண்ட் டார்கெட்டும் ட்ரை பண்ணலாம் அடுத்த எக்ஸல் ஷீட்டில். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து 50% டார்கெட் பண்ணலாம் எத்தனை நாள் வருதுன்ட்டு. அதுக்கப்புறமே வந்து நம்ம ஃபர்தராக வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ஸில் நிறைய கண்டென்ட் கொடுக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து tamiltradetips@gmail.comக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து கண்டென்ட் தரோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.